சீமானுடைய பேச்சுக்களை காப்பி அடிக்கிறது அதை எல்லாருமே செய்வாங்க. ஏன்னு சொன்னா, சீமானுடைய பேச்சு தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆயிடுச்சு. எல்லா விஷயமும். புரியுதுங்களா? அதனால அத பின்தொடர்றதோ, அத காப்பி அடிக்கிறதோ, அது ஒரு ஏன் பண்ணாங்க? எதுக்கு பண்ணாங்கன்னு நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. ம்ஹ்ம். அத வாட் ப்ரோ, ராங் ப்ரோ அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அப்படி டயலாக் பேசி நீ அங்க உட்கார்ந்திருக்கவங்கள சிரிக்க வைக்கலாமே தவிர, மற்றபடி வேற என்ன செய்ய முடியும்னு நானு நீ ஏன் சொல்ற? பூத் கமிட்டிக்கெல்லாம் நான் ஆள போடு. பூத் கமிட்டி சாதாரணமானதா? சொல்லு. அவரு அதுதான் சொல்றாரு. கட்சியினுடைய கட்டமைப்பு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் இப்ப ஆட்கள் எல்லாம் நம்ம பண்ண போறோம். கூடிய சீக்கிரம் நம்ம அதெல்லாமே செஞ்சுருவோம். அது 2026ல நமக்கு பெரிய வலு இப்பவே சேர்க்கும் இப்பவே நீ அப்படின்றாரு. பூத் கமிட்டி எல்லாம் போடாம இப்பவே உன்னுடைய பில்டப்ப தாங்க முடியலன்னா தமிழ்நாடு, இன்னும் நீ பூத் கமிட்டி எல்லாம் போட்டு நீ தேர்தல் நின்னு ஜெயிச்சே போயிட்டன்னா, உன்னெல்லாம் யாரு கட்டுப்பாடுக்கு கொண்டு வர அப்ப முடியும்? ஜெயிப்பாருன்னு நீங்க இல்ல நீ சொல்றீங்களா? கற்பனைடா, கற்பனை கொஞ்சம் நேரம் ஏன்னா அந்த கட்சியில நெறைய பேர் வந்து அப்படித்தான் நினைக்கிறானுங்க. 234 தொகுதியும் ஜெயிப்பேன்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்கான் ஒருத்தன்.